இப்போது சாதம் நிறைய மிச்சமாயிடுச்சு. இதை நாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இப்போ இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகாய். இப்போ இது தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூனை விட கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த விழுதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி விழுதை அரைச்சிட்டு அவல் ஊற வச்சுட்டு அதில் கூட இந்த விழுதை போட்டு கலந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வதக்கிக்கணும். இப்போ இதில் இந்த சாதத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது அப்படியே இந்த சாதம் வதக்காமல் அப்படியேவும் சாப்பிடலாம். பச்சடி சாதம் மட்டும் இருக்கும். அதே போல் இதில் இப்போது நான் கடுகு போட்டிருக்கேன். கடுகுக்கு பதில் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இதை வெல்லம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூளி கலந்து எடுத்துட வேண்டியது தான். இது கொஞ்சம் சூடு ஆறிச்சு அப்படின்னா நல்லா உதிரியாக வந்துடும். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உடனே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.